வெல்கம் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம டேட்டானா என்ன அப்படின்றத பத்தி குயிக்கா தெரிஞ்சுக்க போறோம். presented பை upskill everyday. டேட்டானா என்னங்க? டேட்டா இஸ் இன்ஃபர்மேஷன் such as facts and numbers used to analyze something or make decisions. டேட்டான்றது நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தகவல்களை யூஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை வந்துட்டு பகுத்தாராய்வோம். ரொம்ப தட் மீன்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணி சில முடிவுகள், சில டிசிஷன்ஸ் நம்ம எடுப்போம். சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு டேட்டா. ஸோ டேட்டான்றது வந்துட்டு பல வகை, நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு மனுஷனை பத்தின இன்ஃபர்மேஷன், ஒரு கண்ட்ரியை பத்தினது, ஒரு பொருளை பத்தினது, ஒரு ஊரை பத்தினது, இல்ல வந்து ஒரு ஒரு காட்டை பத்தினது, ஒரு விலங்குகளை பத்தினது, அது மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட பத்தி நம்ம இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிறது தான் வந்துட்டு டேட்டா. சரி, இந்த டேட்டா வந்துட்டு எப்படி எவால்வ் ஆச்சு பழங்காலத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கண்டுபிடிப்புகள்லாம் அவ்வளவா இல்லை. இங்கு, பேப்பர், பென்னு, இது மாதிரி விஷயங்கள்லாம் அப்ப கிடையவே கிடையாது. ஸோ அப்ப எப்படி அவங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவலை கடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வெட்டுகள் மூலமா. கல்வெட்டுல வந்துட்டு பொறிச்சு வைப்பாங்க. அதுல வந்து சிற்பமா கூட செதுக்கி வைப்பாங்க. ஏன்னா அடுத்து வர தலைமுறைக்கு இது தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மனுஷன் டெவலப் ஆயிட்டு கொஞ்சம் எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் சரி இதை நம்ம எப்படி வந்துட்டு இன்னும் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தாங்க. அப்போ வந்து ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சாங்க. அதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம கணிதத்துல வந்துட்டு, மேத்தமேட்டிக்ஸ்ல வந்துட்டு நிறைய எவால்வ் ஆகாத நேரத்துல வந்துட்டு எப்படி ஈஸியா மக்கள் கால்குலேட் பண்ணாங்க, இல்ல படிக்காத மக்கள்லாம் கூட எப்படி மேத்தமேட்டிக்ஸை யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேலி மார்க், இந்த பிக்சர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிற அந்த டேலி மார்க் பாருங்க. ஸோ அந்த காலத்துல எல்லாம் வந்து இப்ப கிராமத்துல பால் எடுத்துனோம், பால் வந்துட்டு வியாபாரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிராமத்துல இருக்கிற மக்கள் வாங்குறப்ப ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டே வாங்குறப்ப வந்து கரித்துண்டுல வந்து அவங்க சுவட்டுல வந்துட்டு ஒரு லைன் போடுவாங்க. செகண்ட் டே வாங்குறப்ப இன்னொரு லைன் போடுவாங்க. தேர்ட் டே வாங்குறப்ப இன்னொரு லைன். அது மாதிரி போட்டே வரப்ப ஃபிஃப்த் டே வந்துட்டு இப்படி கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு செட்டு. திரும்ப அடுத்த செட் ஆரம்பிக்கிறப்ப திரும்ப ஒன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மாதத்துக்கோ இல்ல 2 வாரத்துக்கோ இல்ல 3 வாரத்துக்கோ வாட் எவர் நம்பர் ஆஃப் டேஸ் அவங்களுக்கு வேணுமோ அதை வந்து அவங்க டிஃபைன் பண்ணிட்டு அத்தனை நாளைக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கால்குலேட் பண்ணி அதை பணத்தை கொடுப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு டேட்டாவை வந்து கையாண்டுருக்குறாங்க. இந்த காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஸோ இந்த ஓலைச்சுவடி எல்லாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேப்பர்லாம் கண்டுபிடிச்சாங்க, இந்த இங்க் எல்லாம் வந்தது. அந்த ரெவல்யூஷன் அப்ப என்ன பண்ணாங்க, நோட் புக்ல எல்லாம் எழுதி வைக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய ஜேர்னல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்தது. மெஷினை வச்சு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி நிறைய டெக்னாலஜி எல்லாம் எவால்வ் ஆக வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு இது மாதிரி வேரியஸ் மீடியம்ல வந்துட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி மீடியம்ல ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றோம்? எங்க? கம்ப்யூட்டர்ஸ்ல. ஸோ ப்ரிடாமினன்ட்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு டேட்டாவை கம்ப்யூட்டர்ஸ்ல தான் ஸ்டோர் பண்றாங்க. ஸோ டேட்டான்னு பாத்தீங்கன்னாக்கா வெரைட்டி ஆஃப் திங்ஸ் நம்ம சொல்லலாம். பட் இங்க வந்து நான் சும்மா ஈஸியா புரியணுன்றதுக்காக வந்துட்டு ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத சொல்றேன் நான். டேட்டா வந்துட்டு ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. என்ன டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கும், இல்ல சிஎஸ்வி, டாட் ஃபைல், இல்ல ஜேபிஜி, இந்த நம்ம பிக்சர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அது வந்து சாதாரண ஒரு ஃபைல்ஸ்ல இருக்கும். இதையே இன்னும் ஆர்கனைஸ்டு மெத்தட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லைன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு வேலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஆர்கனைஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர், ஒராக்கிள், PostgreSQL, MySQL, DB2, இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் டேட்டாபேசஸ் இருக்கு. நம்ம அதை பத்தின விஷயங்களை வந்துட்டு போக போக படிப்போம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல நான் ஆர்கனைஸ்டு டேட்டா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க? ஆர்கனைஸ்டு டேட்டா அப்படின்னா வந்து அது கரெக்டா வந்து நம்ம ஒரு 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 ஸ்டாண்டர்ட் வேல தான் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லைப்ரரி போனீங்க அப்படின்னா புக்ஸ் எல்லாம் எப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க, ரேக்ஸ்ல வந்துட்டு லைனா அடுக்கி வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து டேட்டாவை வந்துட்டு காலம்ஸ் அண்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபீல்ட்ஸ் அண்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெத்தட்ல தான் வந்துட்டு நம்ம டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். அது ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருந்தாலும் சரி, அன்ஸ்ட்ரக்சர்டு இருந்தாலும் சரி. அன்ஸ்ட்ரக்சர்லயும் ஒரு சில பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஆர்டிபிஎம்எஸ் பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்றதால வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம
ஸ்ட்ரக்சர்டு வேல நம்ம பார்ப்போம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீல்ட்ஸ் அண்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்டா வந்து நம்ம ஃபீல்ட்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ a data field can store various type of data, but it can only hold one type of information at a time. ஸோ ஒரு ஃபீல்டு நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட நேமை நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹியூமனோட நேமை மட்டும் தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கம்பெனில ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு ஆர்டிபிஎம்எஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எம்ப்ளாயி நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டுல எம்ப்ளாயி நேமை மட்டும் தான் நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். 1000 எம்ப்ளாயிஸோட நேமையும் ஒரு 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 ரெக்கார்ட்லயும் அந்த ஃபீல்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அது வந்து ஃபீல்டு. இட்ஸ் a tiny small bit of information about something. சம்திங் கேன் பி என்னது, ஒரு ஹியூமனா இருக்கலாம், ஒரு 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 கண்ட்ரியா இருக்கலாம், ஒரு ஒரு ஊரா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி. சரியா? ஸோ எங்க எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபீல்டா இருக்க முடியும். நேம் வந்துட்டு ஃபீல்டா இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ். சரி, ஓகே, நம்ம ஃபீல்டுன்னு சொல்றோம். இதுல என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு? ஸோ இந்த ஃபீல்ட வந்து நம்ம என்ன மாதிரியான டைப் ஆஃப் டேட்டாவை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கேரக்டர் டேட்டா இல்லைன்னா டெக்ஸ்ட் டேட்டா இல்லைன்னா ஆல்ஃபா நியூமரிக். ஸோ எப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்ஃபா நியூமரிக்னா நம்மளோட எழுத்துக்களும் பிளஸ் எண்களும் கலந்து இருக்கிறது தான் வந்துட்டு ஆல்ஃபா நியூமரிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் மட்டுமே, எண்கள் மட்டுமே இருக்கிறதுக்காக உள்ள ஃபீல்டு. அதுக்கப்புறம் இன்னொரு டைப், ஜெனரிக்கான டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூலியன், ஆமா இல்ல அப்படின்னு சொல்லலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை வந்து டிசிஷன் மேக்கிங்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளா நம்ம இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ டைனி பிட் ஆஃப் டேட்டா. சரியா? அது என்ன மாதிரியான டேட்டாவெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். அதோட டைப்ஸ்க்கெல்லாம் நம்ம இங்க பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெக்கார்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெக்கார்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயி பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்களோட நேம் வேணும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும், அவங்களோட அட்ரஸ் வேணும், அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, அவங்க எப்போ கம்பெனில ஜாயின் பண்ணாங்க, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வயசு, எந்த அவங்க ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறாங்களா, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் வந்துட்டு ஹரிசாண்டலா ஒரு ரெக்கார்ட்ல நம்ம எழுதி வைப்போம். ஈவன் நீங்க நோட் புக்ல எழுதினா கூட என்ன பண்ணுவீங்க, அப்படி என்ன எழுதி வைப்பீங்க, மேல வந்து இவங்களோட நேம், இங்க வந்து இவங்களோட டேட் ஆஃப் பர்த், அது மாதிரி நீங்க ஒரு ஒரு காலம் இல்லைன்னா ஒரு ஒரு ஃபீல்டில் எழுதி வைப்பீங்க. சரியா? ஸோ இட் கன்டெய்ன்ஸ் ஸ்பெசிபிக் டேட்டா லைக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் எம்ப்ளாயி ஆர் அ ப்ராடக்ட். ஸோ ரெக்கார்ட் அப்படின்றது வந்துட்டு ஸ்பெசிபிக் டு அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் லிவிங் திங். சரியா? ஒரு மனுஷனை பத்தின இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு கண்ட்ரி, இது மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஒரு கண்ட்ரியை பத்தின இன்ஃபர்மேஷனும் ஒரு ஹியூமன் பீங்கை பத்தின இன்ஃபர்மேஷனும் ஜாயின் டுகெதரா வந்துட்டு ஒரு ஒரு ரெக்கார்ட்ல வைக்க முடியாது. அது வச்சா வந்து அது ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனே கிடையாது. அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்டுன்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? நான் இப்போ பேசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் இஸ் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம ஃபீல்டு பார்த்தோம், இல்லைன்னா காலம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் பார்த்தோம். தென் வில் கோ அண்ட் லுக் அட் டேபிள். சரியா? இந்த ஆர்கனைஸ்டு டேட்டா ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் இஸ் த ஹையர் லெவல் ஆப்ஜெக்ட். சரியா? Table is an arrangement of information of data, typically in rows and columns. ஸோ நான் இந்த சாம்பிள்ல இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் கொடுத்துருக்கேன் சிம்பிள், கம்பெனி, ரெகுலேட்டர், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் இன்சைடர், அதுக்கப்புறம் இன்சைடர் கேட்டகரி, டைப் ஆஃப் செக்யூரிட்டி, நம்பர் ஆஃப் செக்யூரிட்டி, ப்ரைஸ், அது மாதிரி வேரியஸ் காலம்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேபிள் பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா நான் நிறைய சொல்ல போற விஷயங்களுக்கு வந்து நிறைய சொல்ல போற எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ சிம்பிள் அப்படின்றது ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நேமு. கம்பெனியோட நேம் வந்துட்டு ஃபுல்லாக இங்கே இருக்கு. நம்ம மகேந்திரா அண்ட் மகேந்திரா பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் டெக்கு, அதுக்கப்புறம் இந்தியா மோட்டார் ஸ்பாட்ஸ், இது மாதிரி வேரியஸ் கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அது ஒன்லி சிம்பிள் மட்டும் தான் அகாமடேட் பண்ணும். பட் வேற கம்பெனியோட சிம்பிளை கூட அதை அகாமடேட் பண்ணும். ஐ மீன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஃபுல் நேம், அதுக்கப்புறம் ரெகுலேட்டர், இவங்க எந்த ரெகுலேஷனுக்காக இதை வந்து பண்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யார் இதை வாங்கினாங்க, நேம் ஆஃப் த இன்சைடர், இன்சைடர் கேட்டகரி, யார் வந்துட்டு இவங்க என்ன டைப் ஆஃப், இவங்க வந்து ப்ரமோட்டரா, எம்ப்ளாயியா, இல்லைன்னா வந்துட்டு
அதர் கேட்டகரியா அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கம்பெனியோட செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் இஸ் நத்திங் பட் செக்யூரிட்டியோட ஷார்ட் நேம், ஒரு கம்பெனியோட ஷேரோட ஷார்ட் நேம். சரியா, அது வந்து ஈக்விட்டி செக்யூரிட்டியா இல்லைன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டியா, அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் செக்யூரிட்டி டைப் சொல்றது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டி, எவ்வளவு செக்யூரிட்டி அவங்க வாங்கினாங்க வித்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். சரியா, ஸோ டேபிள் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சாம்பிளை வந்துட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சரியா, ஸோ இதுதான் வந்து ஒரு குயிக்கான ஓவர்வியூ அபவுட் த டேட்டா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தென் டெஃபினெட்லி நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். எனியோ நம்ம வந்து அடுத்த ஒரு டுட்டோரியல்ல திரும்ப சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.